வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பார்லிமெண்ட்டில் நடந்த அந்த கடைசி செஷன், அந்த அம்பேத்கர் விஷயத்தில் ஒரு பெரிய சர்ச்சை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். பட் அந்த விஷயத்தில் ஒரு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஒரு கலவரத்தில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த விஷயத்தில் என்னென்னா திரும்ப ராகுல் காந்தி டார்கெட் செய்யப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கார் பாஜகவினரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. உண்மையிலே ராகுல் காந்தி எதுக்காக டார்கெட் பண்ணுறாங்க, என்ன அதோடைய பின்னணி என்ன? இல்லை, நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள், கூட்டத்தொடர் கடைசி நாளில் அம்பேத்கருடைய புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு பேரணி வந்தாங்க எல்லா எம்பிக்களும். அப்படி வரும்போது இந்த பாஜகவை சார்ந்த பிரதாப் சந்திர சாரங்கிய சங்கியோ இவர் ராகுல் காந்தி தலைவர் தள்ளிவிடப்பட்டதாகவும் ஒரு பெரிய பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு. அதன் சார்ந்து டெல்லி காவல்துறை ஒரு 5 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அதை உண்மையிலேயே அவர் தான் தள்ளிவிட்டார் என்பதற்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? எதுவுமே இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேலே இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டை பாஜக சார்ந்தவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தள்ளிவிட்டார். நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. ரெண்டாவது, இந்த பாஜகவுக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசுகின்ற அரசியல் பெரிய வைத்தறிச்சல் ஏற்படுத்தியிருக்கு. அது நீங்கள் கண்டுக்காமல் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தவங்க மத சார்பின்மை, சோசியலிசம், காந்திய சிந்தனைகள் அப்படித்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. தலைவர் ராகுல் காந்தி தான் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்த பலத்தை கொடுத்தது. ஒரு ஸ்டாண்டு, ஒரு வலுவான ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது என்னன்னா, கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எடுக்கிறாரு. அம்பேத்கர் அரசியலை பேசுகிறார். இன்னும் சொல்ல போனோம்னா பெரியார் அரசியலை பேசுகிறார், மார்க்ஸ் அரசியலை பேசுகிறார். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வயிற்றுல ஒரு புளியை கரைக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் பேசாத ஒரு அரசியலை தீவிரமாக தலைவர் ராகுல் காந்தி பேசுறது அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அவங்களால அதை டேக்கிள் பண்ண முடியல. ஏன்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் பாஜக என்னைக்காவது பேசியிருக்கா? கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும்னு 2 தேசிய கட்சிகளும் பேசினதில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது நாங்களும் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வராங்க பாருங்க. ஆனால் பிஜேபியினுடைய பேஸ்ல அது கிடையாது. காங்கிரஸ் கட்சி கான்ஸ்டியூஷனை எழுதுறதுல முக்கியமான பங்கு வகித்திருந்தாலும் அதன் குறித்து பெரிய அளவில் விவாதத்துக்கு வந்தது கிடையாது. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பிஜேபி அதை எதிர்த்த கட்சி, அதை எதிர்த்த இயக்கம். இவங்க முன்னோர்கள் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க. இன்றைக்கு நாங்களும் கான்ஸ்டியூஷனை சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு வழிகாட்டி தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களே, அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயமா இருக்கு. அப்போது இவர் பேசுகிற அரசியலை சைலன்ஸ் பண்ணணும். போய் இது தலைவர் ராகுல் காந்தியோட நிற்காம இது பிரியங்கா காந்தி கிட்ட வருது, மற்ற மாநில கட்சிகள் பேசுகிறாங்க. இந்தியா முழுக்க எல்லா அமைப்புகளுமே சேவ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு கருத்தியலுக்குள்ள வராங்கல்ல, அது அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பதற்றத்தை குறைப்பதற்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் எப்படியாவது சைலன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு பலமுறை முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கர்நாடகாவில் ஒரு மாநிலத்தில் மோதின்னு பேர் வச்சவங்கெல்லாம் திருடர்கள்னு சொன்னதாக சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்து கர்நாடகாவில் நடந்த விஷயத்துக்கு சூரத்தில் கேஸை ஃபைல் பண்ணி அங்கே தீர்ப்பு வழங்கி கடைசியில் உச்சநீதிமன்றம் தான் அதை இது பண்ணாங்க. அவர் எம்பி பதவியை பறிச்சாங்க. நடுவில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அவர் கைது செய்வேன்னு சொல்லிலாம் மிரட்டி பார்த்தாங்க. இப்படி பல இடங்களில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த பிஜேபி கூட்டம் அவரை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவர் இந்த பிரச்சனை அவரோட நிற்கல, அவர் பேசுகிற அரசியலில் இருக்குது, அதாவது அதோட தாக்கம் இருக்குது. அதனால தான் அவங்க சைலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க, எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு காலமும் அவர் சோர்ந்து போக மாட்டார். காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் சோர்ந்து போகாது. இன்றைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்டு தான் பாருங்கள் ராகுல் காந்தி நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். ராகுல் காந்தி நீங்கள் கை வைக்கிறீங்க அல்லது அவர் கைது பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவாங்கன்றதுல தெளிவாக இருக்கும். அதனால் அவங்க சோதிச்சு பார்க்குறாங்க எங்களை, நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் இருக்கிறாருன்றது சோதிச்சு பார்க்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் எடுபடாது. நாங்கள் பேசுகின்ற அரசியலை பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களை பொறுத்தளவு. நீண்ட காலமாக ராகுல் காந்தியை பாஜக டார்கெட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணும்போது அவர் வெறும் எம்பியாக தான் இருந்தார். தற்போதைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை அவ்வளோ எளிமையாக லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண மாதிரி இப்போவும் ஹேண்டில் பண்ண முடியுமா? அவ்வளோ எளிமையாக கைது செஞ்சிட முடியுமா? சிறைப்படுத்திட முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதுதான், நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணுறதுக்கு பெரிய இம்யூனிட்டிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்சம் சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் ஆனால் பாஜக ஆட்சியில் எதுவும் நடக்கும், அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. பாஜக
நடத்துகின்ற இந்த காட்டாட்சி தர்பாரில் யாரை வேணா கைது செய்யப்படலாம், யாரை வேணா விசாரிக்க உட்படுத்தப்படலாம். அதனால் வந்து நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதுக்கு விளக்கலாம் இல்லை. நாங்கள் நம்பி இருக்கிறது வந்து இந்த மரபுகள் எல்லாம் தாண்டி நாங்கள் மக்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் நிற்கிறோம். மாநில கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போதும், பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போதும் நிறைய மாநில கட்சிகள் வந்து அவங்களுக்கு கோஷம் எழுப்புறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை, எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒற்றுமையாக உருவாயிருக்கு கடந்த 5-6 ஆண்டுகளாக. இது வந்து வரவேற்க வேண்டிய ஒன்று. அப்போ அதனால பெரிய அளவில் அவங்களால அது பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்த முடியும். சும்மா சீண்டி பார்க்குறாங்க, என்ன எந்த அளவுக்கு இவங்க கூவாங்கன்ற மாதிரி சீண்டி பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து ஒன்றும் இடப்படாத நான் பார்க்குறேன் லாங் டர்மில். ரெண்டாவது சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ராகுல் காந்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது இவங்களால, ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அவரை வந்து இன்னும் வேறு வகையில் வந்து அவரை நெருக்கடிக்குள்ளாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ராகுல் காந்தி சேஃபாக இருக்கார், அவருக்கு என்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு? இல்லை, சேஃப், அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனாலும் நீங்கள் வந்து இந்த பாஜக கூட்டம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் தான். நம்ம வந்து அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க பல வழக்குகளில் வந்து சம்மந்தப்பட்டவங்க. அது காந்தி படுகொலை தொடங்கி பல விஷயங்களில் இருக்கிறாங்க. அவங்க நேரடியாக இல்லை, நம்ம கூட ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய பேர் செயல்படும், கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் வரலாறுல. அதனால் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று தான். மற்றபடி சட்ட ரீதியாக தான் அவங்க அணுகுவாங்க, ஆழமாக வந்து சட்ட ரீதியாக தான் அணுகுவாங்க. சட்டத்தை வளைச்சு கூட அவங்க எது வேணால் செய்கிறதுக்கு துணிஞ்சு இறங்குவாங்க. ஆனால் நாங்கள் வந்து போராட்டங்கள் மூலமாக, மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் மூலமாக நாங்கள் அதை ஸ்ட்ராங்காக தடுத்து நிறுத்துவோம் நம்பிக்கை. கைது செஞ்சிட முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது வந்து நாங்கள் விடமாட்டோன்றது நாங்கள் நம்புகிறோம். ஓகே, அந்த அளவுக்கு போக விட மாட்டோம். ஓகே, ரைட் சார். இப்போ வந்து அம்பேத்கர் விஷயத்தை டச் பண்ணி அமித்ஷா பேசினார். அதை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. இப்போ வந்து கடந்த காலத்தில் உங்ககிட்ட இருந்த அந்த தலித் வாக்குகளை வந்து நீங்கள் பெரிய அளவில் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பாஜக பக்கம் நகர்ந்துருக்குங்கிறத எலெக்ஷனில் முடிவுகளை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த அம்பேத்கர் விஷயத்தை ரொம்ப நீங்கள் பரபரப்பாக வச்சுக்கிறது மூலமாக, அந்த கொதிநிலையை, அரசியல் கொதிநிலையை நீங்கள் அப்படி தக்க வைக்கிறது மூலமாக ஒரு தலித்துகளுக்கு எதிராக பாஜக இருக்குது அப்படிங்கிறத நிறுவ முடியுமா உங்களால்? அந்த மக்களை நீங்கள் இழந்த அந்த தலித் வாக்குகளை திரும்ப பெற்ற முடியுமா? அதை நோக்கி இந்த அரசியல் ஆகிறதா எப்படி பார்க்கலாம்? இல்லை, அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பதோ அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உயர்த்தி பிடிப்பதோ வெறும் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி பெற வேண்டுமாக மட்டும் அல்ல. இது வந்து ஒரு சித்தாந்த போர். நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை வந்து விமர்சனம் செய்த பொழுது, இன்னைக்கு வந்து எல்லாரும் அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகிடுச்சு, ஸ்டைல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அதாவது என்னென்னா, நேற்று வரைக்கும் சேரியில் இருந்த ஒரு தலைவர், கூண்டுக்குள்ள இருந்த தலைவரை இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதிய வன்மம். அது வெளில சொல்ல மாட்டாங்க, அது அமித்ஷாக்கு தெரியாமல் வந்துருச்சு வாயில. அப்போது அந்த இடத்துல அவர் சாவர்கர்னு சொல்லியிருப்பாரா? சாவர்கர்னு சொல்கிறது ஃபேஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரா? கோட்ஸேன்னு சொல்கிறது ஃபேஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரா? அப்போ அம்பேத்கர் சொல்கிறது ஃபேஷனாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாதிய வன்மம் இருக்குது, மிகப்பெரிய ஜாதி வெறி இருக்குது. அதாவது மாற்று கருத்துலாம் இல்லை. அப்போது இந்த பக்கத்தில் தலைவர் ராகுல் காந்தி வந்து அதற்கான ஒரு பதில் கொடுக்குறாருல, அதுதான் இங்கே வந்து பெரிய ஒரு விஷயமா தேவைப்படுது. அப்போது காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலம் பேசாத ஒரு அரசியலை இன்றைக்கு தீவிரமாக பேசுகிறது. இது வெறும் தலித் மக்களுடைய வாக்கு வங்கிக்காக மட்டுமல்ல. நீங்கள் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருந்தது. அதில் வந்து மனுஸ்மிருதியை வந்து எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்ன கோட் அதுக்குள்ள இருந்தது. அப்போது தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் இன்றைக்கு வந்து ஒரு ரேடிக்கலான ஸ்டாண்டர்ட் கையில் எடுத்திருக்கு. அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அம்பேத்கர் பேசிய அரசியல், தந்தை பெரியார் பேசிய அரசியலை வந்து தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயர் சாதி, சனாதன இந்த கூட்டத்தினுடைய ஆணி வேற பிடுங்கணுன்ற லெவலில் தான் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு சமூக நீதி பார்வையில் பயணிச்சாங்களே, இந்த பாதையை வந்து காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் கொண்டு போக தொடங்கி இருக்கும். ஒரு ஐடியாலஜிக்கல் வார் பண்ற அப்படிங்கிற ஐடியாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதான் சொன்னேன், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் வந்து இதை இவ்வளவு ரேடிக்கலான ஒரு ஸ்டாண்ட் நிலைப்பாட்டுக்கு வந்தது கிடையாது. எனக்கு தெரியும் 2009-10 சமயத்தில் நீங்கள் காங்கிரஸ்காரங்க யார்கிட்ட போய் கேட்டாலுமே என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் சொல்கிறது மதசார்பின்மை, அதான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படின்னு பல கொள்கைகளை, சோசியலிசம், பல கொள்கைகளை இன்னைக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியுது. அதுக்கான காரணம் என்ன? தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். கான்ஸ்டியூஷன் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை அப்படின்னும் போது ஒரு தெளிவு பிறக்குது. அப்போ கிரவுண்ட் லெவலில் பிஜேபிக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கான, ஐடியாலஜிக்கல் கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்ட வெளிப்படையாக தெளிவார். இது எத்தனை பேர் வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்தியா என்பது அடிப்படையில் சாதி கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம். இது அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் அதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய அஜெண்டா. ஓகே, இது
உங்களோட அஜெண்டாவா அல்லது ராகுல் காந்தியோட அஜெண்டாவா? ஏன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸ் பார்ட்டியுமே அவரோட விஷயத்தை பிரதிபலிக்கிறீங்களா? அது அவர் மட்டும் இந்த போராட்டம் இதுக்கான விதையை அவர் தான் கொண்டு வரார். இந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தூக்கி பிடிக்க வேண்டும், அம்பேத்கரை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான இந்த ஐடென்டிட்டியை வந்து அவர் தான் வெளியில் கொண்டு வரார். அப்போ நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்தளவுக்கு நேரு குடும்பம் எந்த சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறதோ அதை வந்து எல்லாரும் பின்பற்றிடுவாங்க. முதல்ல சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதில் பெரிய சுணக்கம்லாம் இல்லை. முதல்ல 100 நாள் திட்டம் வரும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில குழப்பங்கள்லாம் இருந்தது, அதை எதிர்ப்பு குரல் உள்ள இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அன்னை சோனியா காந்தி வந்து அதை வெளிப்படையாக ஆதரிச்சு பேசும்போது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஓகே இப்படி தான் நம்ம இருக்கணும் போலன்ட்டு. அதனால இன்றைக்கு காங்கிரஸ் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் எல்லாருமே வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரியான சம்விதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து பேசப்படுது. அதில் இதுக்கான விதையை வந்து அவர் விதைச்சிருக்கார். மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து இந்த விதை விதைக்கிறாங்க. அது வந்து மரமாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இப்போ அடிப்படையில் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க அவமதிக்கிறாங்க அல்லது அம்பேத்கர் அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேரளவில் நடந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து பல சட்ட திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்க, பல விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நடைமுறையில் கொண்டு வந்து அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட விஷயம் பல இன்சிடென்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த விஷயம் தான் செஞ்சு முடிச்சு, அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டீஸை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த வாய் வழியில் கான்ஸ்டியூஷன் பாதுகாக்கப்படணும், அம்பேத்கர் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஒரு வாய் வழியில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே மட்டும் அதை பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிறது மூலமாக என்ன விளைவுக்கு ஏற்பட போகுது? 8வது அரசியல் மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லை? இப்போ இது வந்து மோடிக்கு உங்களுக்குமான ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி போக தாண்டி மக்கள் பாதுகாக்கப்படுறது, மக்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கான ரைட்ஸை மறுக்கும் பொழுது அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் செய்வீங்க? இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு தான். நீங்கள் பாஜக வந்து ஆர்டிகல் 370 வந்து தூக்குவாங்க, ஓட்டு போடாமலே நீக்குவாங்க, விவசாய சட்டங்களை கொண்டு வருவாங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குவாங்க. இது எல்லாமே சட்டத்துக்கு விரோதமானது தான், சட்டத்துக்கு எதிரானது தான், யாருக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் சட்டத்தை பின்பற்றுறோம் அப்படிமா. செய்கிற காரியம் எல்லாமே சட்டத்துக்கு எதிரானது தான், ஆனால் பேசும்போது மட்டும் நாங்கள் சட்டத்தை பின்பற்றுற மாதிரி பேசுவோம். இப்போது இதன் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எதிர்கட்சிகளினுடைய கடமை. அப்போது இது எல்லாமே சட்டம் சார்ந்தது. வெறும் வந்து பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு பார்க்கக்கூடாது. அரசியல் சட்டத்துக்கு அதோட விழுமியங்களுக்கு எதிரானது, அதோட வேல்யூஸுக்கு எதிரானதுன்ற ஒரு பிரச்சாரத்தை, அந்த விழிப்புணர்வை வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு. அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். அப்போது இது வந்து வெறும் சட்டம் மட்டும் கிடையாது, உங்களோட உரிமை பாதிக்கப்படுது. ஏன் சென்சஸ் எடுக்கல இத்தனை வருஷமா? சென்சஸ் என்பது வெறும் சும்மா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற நம்பர் கிடையாது, அது டேட்டா, அது தரவு, வறுமை சார்ந்து, பட்டினி சார்ந்து, வேலையின்மை சார்ந்து ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸுக்கு வந்து இந்த டேட்டா பயன்படும். ஏன்னா கடைசியாக பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் கூட கடைசியாக எடுக்கிற டேட்டா என்னது? 2013 வச்சு தான் அவங்க வந்து எல்லா படிப்பும் படிக்கிறாங்க, டேட்டா எடுக்கிறாங்க, அதை அனாலிசிஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட லேட்டஸ்ட்டாக எந்த தரவுமே இல்லை. தரவு என்பது அடிப்படை, அதை எடுப்பதற்கு பாஜக வந்து துணியலை. அப்போ நாங்கள் கேட்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுகிறோம். இது எல்லாமே சட்டத்துக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் வெளில கொண்டு வந்து இதெல்லாம் பாஜக செய்யணும்னு நாங்கள் திருப்பி அழுத்தமாக சொல்கிறோம்ல. இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. பல குடிமை சமூகங்கள் இது குறித்து பேசுகிறாங்க, பல அமைப்புகள் சின்ன கூட்டங்கள் இது என்னன்றது விவாதிக்கிறாங்க. அப்போ இது மக்கள் மத்தியில் ஒரு செய்தியாக அது வருது, ஏதோ ஒரு விஷயம் போய் சேருது. இதை நீங்கள் பேசாமல் விட்டீங்கன்னா பாஜகவுக்கு மாற்றணுன்னே தெரியாமல் போயிடும், பாஜக என்ன செய்கிறாங்கன்னே புரியாமல் போயிடும். ஏதோ அவங்க செய்கிறாங்கப்பா, ஏதோ அவங்க சட்டம் கொண்டு வராங்களாம்ப்பா, இது சிஏஏ கொண்டு வராங்களாம்ப்பா, இது என்ஆர்சி கொண்டு வராங்களாம்ப்பா, இது என்னது அப்படின்றத வந்து இது சட்டத்துக்கு விரோதமானதுன்றதை புரிய வைக்க வேண்டிய, எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதானி பிரச்சனையை கையில் எடுத்தீங்க, அங்கேருந்து அது ஆரம்பிச்சிச்சு, அதானி விஷயத்தை ஆரம்பிச்சு கடைசி அம்பேத்கர் முடிஞ்சிருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து இந்த பாலிடிக்ஸை இப்போ இந்த நேரத்தில் எடுத்ததன் காரணமாக அதானி விஷயத்தை நீங்கள் பேச எடுத்தீங்க, பட் அது வந்து பேசப்படலை. பிறகு வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை பல விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுடைய எம்பி சசி தரூர் போன்றவர்கள்லாம் வந்து நான் விலைவாசி பிரச்சனையை பேசணும்னு நினச்சேன், சம்பள பிரச்சனையை பேச நினச்சேன், அவ்வளோ கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குது உள்ள, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன், பட் அதுக்கான ஸ்பேஸே எதுவும் இல்லாமல் போட்டுச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்போ பார்லிமெண்ட் இந்தளவுக்கு ஒரு பேச வேண்டிய விஷயத்தை பேச முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து காங்கிரஸ் மீது இருக்குது. ஏன் வந்து காங்கிரஸ் வந்து பாஜக அதை தான் விரும்புது, இந்த மாதிரியான பிரச்சனை பேசக்கூடாது, அதை மறைக்கணும்னு தான் வந்து மற்ற விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க எதை நினச்சி பயப்படுறாங்களோ அதை விவாதம் பண்ணுறதுக்கான ஒரு களமாக அதை மாற்றாமல் ஏன் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க எதிர்பார்க்கறது செஞ்சு கொடுக்குறீங்க? சரி, நீங்கள் பிஜேபிக்கு மாற்று அல்லது பிஜேபியை அட்டாக் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கு ஊழல், விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து கிரவுண்டில் மக்கள் பெருசாலாம் ஏற்றுக்கிறதா இல்லை, இந்த ஃபேக்ட்ரு அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பெரிய லெவலில் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. இதான் உண்மை. வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு இதெல்லாம் இருக்குது, நான் தாக்கம் ஓரளவுக்கு இருக்குது, பட் பெரிய லெவலில் இம்பேக்ட் வந்து இது ஏற்படுத்தலை. அப்போது பாஜக பேசுகின்ற ஃபாசிசம்க்கு மாற்று
ஃபெடரலிசம் தான், கூட்டாட்சி தத்துவம் தான். பாஜக பேசுகின்ற மதவாதத்திற்கு மாற்று சமூக நீதி தான். அப்போ இந்த ஆல்டர்னேட்டை தான் நாங்கள் ஸ்கெட்ச் போட்டுட்டு இது இந்த ஃபாசிசம்க்கு மாற்று விலைவாசி உயர்வுக்கான போராட்டம் அல்ல. ஃபாசிசம்க்கு மாற்று நீங்கள் வேலையின்மை குறித்து அதுவும் ஒன்று, அதுவும் ஒரு அஜெண்டாவில் ஒன்று. பட் மேஜர் அஜெண்டாவில் இதை நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போது பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து அதானி குறித்து நீங்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதான் அமெரிக்க நீதிமன்றத்தில் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி வந்து இந்தியாவில் பல அமைப்புகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அது விசாரணை பண்ணுறதுக்கான முகாந்திரம் உங்ககிட்ட இருக்குது, அடிப்படை உங்ககிட்ட இருக்கா? அதை நீங்கள் மறைக்கிறீங்க. அப்போ மறைக்கிறீங்கனாலே கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எது தொடர்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கிறோம், விசாரணை நடத்துங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை வெளிப்படையாக பதிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு ஏன் ஒன்றிய அரசுக்கு திராணியில் நாங்கள் கேட்குறோம்? அப்போது அது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. ரெண்டாவது, இந்த அம்பேத்கர் குறித்த கருத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அடிப்படையாக இதெல்லாம் கிரவுண்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தி ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. அதனால் இதெல்லாம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் பிஜேபியை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன்று. நீங்கள் வெறுமனா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிவிலியன் இஷ்யூஸை மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா அது அந்த லெவலில் அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் கெயின் இல்லைன்றது நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்துட்டோம். அப்போது ஐடியாலஜிக்கல் பேட்டில் நாங்கள் இறங்குறோம். ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான் எங்களுக்கு இன்றைக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சியை அமர்ந்திருப்பதற்கு ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான் காரணம்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் சார், இப்போ நீங்கள் எதுக்காக இப்படி செய்கிறீங்கிறத நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த பாஜகவை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா வந்து மக்கள் மன்றம் இருக்குது, களம் இருக்குது, சொசைட்டி இருக்குது. நீங்கள் பொது சமூகத்தில் சில அடையாள போராட்டங்கள் நடத்தலாம், அடையாளமற்ற பல போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் விஷயத்தெல்லாம் செய்யலாம், நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணலாம், நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். பட் பார்லிமெண்ட்டுங்கிறது விவாதம் நடத்துறதுக்கான இடம். ஆளுங்கட்சி ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனைலாம் அவங்களோட பார்வை என்ன, அதுக்கு பதில் என்ன, இவ்வளோ சீரியஸாக விஷயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் உங்களை மக்கள் அமைச்சது அதுக்காக தான் அமைச்சாங்க. பட் அங்கே போயிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து இப்படி அவங்க பாஜக எதிர்பார்க்குற ஸ்டைலே அதை கொண்டு போகிற அப்படிங்கிறது போது ஏதோ ஒரு வகையில் அவங்க தானே ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பாராளுமன்றம் துவங்கும் பொழுது எதிர்க்கட்சிகளோட கோரிக்கை என்ன? எங்களுக்கு அதானி விஷயம் குறித்து பேசணும், எங்களுக்கு சாதி வரி கணக்கெடுப்பு குறித்து பேசணும், எங்களுக்கு சம்பல் பிரச்சனை குறித்து பேசணுன்றதை நாங்கள் முதல்லயே சொல்லிட்டோம். ஆனால் பாஜக இது எதை குறித்தும் பேசலை. எதிர்க்கட்சிகள் கேட்கறத குறைஞ்சபட்சம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உண்டு. எதிர்க்கட்சி மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் யார் சொல்கிறது நாங்களாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு உள்ள வரீங்க. அப்போ இந்த முரண்பாடு சட்டத்துக்கு எதிரானது. அப்போ நாங்கள் இதுதான் சொல்கிறோம், இந்த மாதிரி எதிர்க்கட்சியினுடைய குரலை நசுக்க பார்க்குறாங்க, எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் பேசினா மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, இது ஒரு சாஃப்டான சர்வாதிகாரம் இந்தியா நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், ஏன்னா சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க பாருங்க அப்படின்றத வெளில கொண்டு வரோம். இப்போ அம்பேத்கர்ன்றது வெறும் ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது. அம்பேத்கர்ன்றது ஒரு அடையாளம் மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் என்கிற மிகப்பெரிய ஒரு அதிகார பலம். அந்த அதிகார பலம் அல்ல அதிகாரத்துக்கான சாசனம் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரியான இந்த அயோக்கியத்தனத்தை வெளில கொண்டு தான். ஓகே சார், அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் எதை நோக்கி நகரங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.